சென்னை திருவான்மியூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் கலந்து கொண்டுள்ளார். அது காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். இந்த நிகழ்வு திருவான்மியூரில் எந்த பகுதியில் நடக்கிறது? என் ஆனந்த் உள்ளிட்ட வேறு எந்தெந்த முக்கிய பிரமுகர்கள் இதில் பங்கெடுத்திருக்கிறார்கள்? வணக்கம். ஈழத்து போர்ல இறுதி போர் காலகட்டத்துல உயிரிழந்த தமிழர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக போர் முடிவடைந்த முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துல மே 18ஆம் தேதி ஆண்டுதோறும் நினைவேந்தல் நிகழ்வு என்பது நடத்தப்பட்டு வருகிறது. 2009ஆம் ஆண்டு தொடங்கி 16 ஆண்டுகளாக இந்த நினைவேந்தல் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தமிழக வெற்றிக் கழகம் ஏற்கனவே அவரது கொள்கை பிரகடன மாநாட்டில் திராவிட அரசியலை ஒரு கொள்கையாகவும், அதே போல தமிழ் தேசிய அரசியலை ஒரு கொள்கையாகவும் அறிவித்திருந்தனர். அந்த அடிப்படையில இனப்படுகொலை நினைவேந்தல் நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இடங்கள்ல இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வு நடத்த வேண்டும் என தலைமை தாவேகா மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியது. அதன் அடிப்படையில தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் PTR நிர்மல்குமார், அதே போல கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை திருவான்மியூர்ல நடைபெற்றது. அதே போல நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த 6 மணி அளவுல கட்சியுடைய தலைவர் விஜயும் அவரது எக்ஸ் தளத்துல மாவீரம் போற்றுதும் மாமனிதம் போற்றுதும் என குறிப்பிட்டு நினைவேந்தல் செலுத்தும் வகையில அவரது அறிக்கையையும் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் முள்ளிவாய்க்கால் நினைவு தினமான இன்று மே 18ஆம் தேதி தமிழீழத்துல போர்ல உயிரிழந்த தமிழர்களை நினைவு கூறும் விதமாக இந்த நினைவு நாள் நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.